பழைய காலத்தில் இஸ்ரேல் மக்கள் மற்றும் பிலிஸ்டைன் என்ற எதிரி மக்களிடையே போர் நடந்து கொண்டிருந்தது. அந்தப் போரில் பிலிஸ்தியர்களின் படையில் ஒரு பெரிய பலமுள்ள போர் வீரன் இருந்தான். அவன் பெயர் கொலாயத். அவன் உயரமாகவும் கனமான கவசங்களுடனும் யாராலும் வெல்ல முடியாதவன் போல தோன்றினான். ஒவ்வொரு நாளும் கோலியாத் இஸ்ரவேலர் படையை அவமதித்து, உங்களிடம் யாராவது தைரியமானவர் இருந்தால் என்னுடன் ஒரே நேரில் சண்டையிட வரட்டும் என்று சவால் விடுத்தான். ஆனால் இஸ்ரவேலர் படையில் யாரும் அவனை எதிர்கொள்ள துணிந்திருக்கவில்லை. அந்த நேரத்தில் ஒரு இளைஞன் இருந்தான். அவன் பெயர் தாவீது. அவன் ஒரு மேயப்பன். தனது ஆடுகளை மேய்த்து வந்தவன். அவன் தனது அண்ணனங்களுக்கு உணவு கொண்டு வரும்போது இந்த சம்பவத்தை கேட்டான். எல்லோரும் கோலியாத்தைப் பார்த்து பயந்து கொண்டிருப்பதை அவன் பார்த்தான். தாவீது தைரியமாக அரசன் சால் அவர்களிடம் சென்று, நான் அந்த போர் வீரனை எதிர்த்து சண்டையிடுவேன். இறைவன் என்னுடன் இருக்கிறார் என்றான். முதலில் அரசன் தயங்கினாலும் தாவீதின் உறுதியை பார்த்து அவனை அனுப்பினார். எடுத்துக்கொள்ளவில்லை. அவன் தனது மேய்ப்பனின் கோலையும் ஒரு சிறிய கல்லெறியும் ஸ்லிங்ஷாட் மட்டும் எடுத்துக்கொண்டு ஆற்றங்கரையிலிருந்து 5 மென்மையான கற்களை எடுத்துக்கொண்டான். கோலியாத் தாவீதைக் கண்டு அவனை ஏளனமாக சிரித்தான். ஒரு சிறுவனை என்னை எதிர்த்து அனுப்புகிறீர்களா என்று கேலி செய்தான். ஆனால் தாவீது, நான் வாளோ ஈட்டியோ கொண்டு வரவில்லை, நான் இறைவனின் நாமத்தில் வருகிறேன் என்று பதிலளித்தான். பின்னர் தாவீது தனது கல்லறியில் ஒரு கல்லை வைத்து வேகமாக சுழற்றி கோலியாத்தின் நெற்றியில் துல்லியமாக எறிந்தான். கல் அவன் நெற்றியில் பட்டதும் அந்த பெரிய போர்வீரன் தரையில் விழுந்தான். இவ்வாறு சிறியவனாக இருந்தாலும் நம்பிக்கையும் தைரியமும் கொண்ட தாவீது மிகப் பெரிய கோலியாத்தை வீழ்த்தினான். இந்த வெற்றியால் இஸ்ரவேலர் படைக்கு தைரியம் வந்தது. அவர்கள் போரில் வெற்றி பெற்றனர். Don't forget to share, like, and subscribe.